தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரிடம் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நண்பரவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது ஜெபமாலை மாதா நம்முடைய குடும்பங்கள் கற்றுப்படி இறைவனுக்கு நன்றியாக பிலோசோரியம்மா கத்தபடி பலவேந்திரராஜனுடைய 17வது ஆண்டு நினைவு திருப்பலியாக பணம் செய்யப்படுகிறது. இயேசுவிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 16வது ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு அவருடைய இறைத்தன்மையின் சாயலை நமக்காக இட்டு கொடுத்து சாதாரண ஒரு மீட்பனாக, ஒரு ஆடு மேய்க்கின்ற மீட்பினை போல தன்னை பாவித்து நம்ம வழிநடத்துவதாக சொல்லுகிறார். நல்ல ஆயனுக்குரிய பண்பு நலன்களை ஆண்டவர் இயேசு தனக்குள் கொண்டிருப்பதை போல நம்முடைய வாழ்விலும் நாம் சூழ்ந்திருக்கிற உறவுகள் மத்தியிலும் ஆயர்களாக, நல்ல ஆயன்களாக, பிறரை பாதுகாப்பவர்களாக, வழிகாட்டுபவர்களாக, பிறரை நெறிப்படுத்துபவர்களாக வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த திருவழிபாட்டு உணர்ந்து பங்கேற்க தகுதியோடு இந்த பணியிலே கலந்து கொள்ள நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வானகத்தோடு புனிதனடைவரை சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நடையான பேர் இந்த வாழ்வுக்கு நம்ம அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தை திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் நாட்டை கேட்டருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர்வளம் கனிந்த உம்முடையார்களாகிய எங்களில் உமது அற்புதங்களை பெருக செய்திருடும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றில் நாங்கள் பற்றியதில்லை. உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆடுகளை கூட்டிச் சேர்த்து அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். 23ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய இறைவசனங்கள். ஆண்டவர் கூறுவது: என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ராயேல் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்து விட்டீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயலின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்து அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பல்கி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா, திகிலுறா, காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன,
தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும். இஸ்ராயேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சிக்கேனும் ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறைவில்லை. 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 ஆண்டவர் என் நாயர் எனக்கு ஏதும் குறைவில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு அவர் என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார். ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறைவில்லை. ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறைவில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். சாவினிருள் சுடும் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடே. உம் கோடும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறைவில்லை. ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறைவில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையின் நறுமண தைலம் பூசுகிறது. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் ஒரு நாளும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறைவில்லை. ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறைவில்லை. இரண்டாம் வாசகம். இயேசுவே நமக்கு அமைதி அருள்பவர். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரை உள்ள இறைவசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரக்கத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும்
சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அளித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதோர் மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அளித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலைவிருந்த உங்களுக்கும் அருகிலிருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இந்நாடுகளில் அது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவை என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 6 இறைவார்த்தைகள் 30-34 வரை. அக்காலத்தில் திருத்துதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாறை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களில் இருந்தும் கால்நடையாகவே கூட்டமாக ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு ஞானியை பார்த்து ஒருவர் இவ்வாறு உரையாடுகிறார். நீங்கள் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்வு வியப்பாக இருக்கிறது, உங்களை பார்க்கிற பொழுது எனக்கு மலைப்பாக இருக்கிறது, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக மன அமைதியோடு மன நிறைவோடு வாழ்கிறீர்களே, எப்படி உங்களால் முடிகிறது அப்படின்னு அந்த ஞானிகிட்ட போய் கேட்கிறார். சரி, அதுக்கு என்ன இப்பான்னு கேட்டார். நானும் உங்களை மாதிரி உங்களுடைய சீடனா சேர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, சேர்ந்துக்கலாம். அதுக்கு நீ போய் வீட்டிலலாம் இருக்கக்கூடாது, உன்னுடைய மனைவி குடும்பம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு என் கூட வந்து இந்த குடிசையெல்லாம் தனிமையாக கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். இன்னும் இந்த நபருக்கு ஒரு கேள்வி, ஏன் நான் வீட்டில் இருந்தே உங்களிடம் இருக்கிற அமைதியை பெற்றுக்கொள்ள முடியாதா, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியாதா அப்படின்னு கேட்குறார். என்னுடைய நண்பர்களோடு உறவுகளோடு என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரி இருந்தால் உங்களுக்கு என்ன கேட்டோன்னே அந்த ஞானி ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அவர் கையில் ஒரு தீபம், ஒரு மெழுகு திரியை கொடுத்து அதை ஏற்றி விட்டு நீ வெளியில் போய் நில்லு அப்படிங்கிறார்.
குடிசையில ஞானி உட்கார்ந்துருக்கிறார். அவர் வெளியில போய் நிற்கிறார். அந்த நபர் வெளியில போய் நின்ன உடனே அந்த தீபம் எரிகிற அந்த மெழுகுத்திரி எரிந்து கொண்டே இருக்குமா? என்ன ஆகும்? அணைஞ்சு போய் காத்தடிக்கும். அந்த காத்துல அந்த திரி அணைந்துடும். அப்ப திரும்பி வர்றாரு. திரும்பவும் அந்த ஞானி வந்து மெழுகுத்திரியை ஏற்றி திரும்ப போய் நில்லு அப்படிங்கிறார். திரும்ப வெளியில போய் நிற்கிறாரு. திரும்ப அணைஞ்சு போயிடும். இப்படியே 2, 3, 4, 5 முறை செய்த பின்பு அந்த நபர் உள்ள வந்து ஞானிகிட்ட சொல்றாராம், நான் வெளியில நிற்கிறத விட இந்த குடிசைக்குள்ள இங்க இருந்தனா இந்த மெழுகுத்திரி பிடிச்சதுன்னா கண்டிப்பா அணையாது சொல்றாரு. அவர் ஞானி உடனே சொல்றாரு, நீ சரியான பதிலை கண்டுபிடித்து விட்டாய். இதைத்தான் நான் உனக்கு சொன்னேன். நீ வெளியில இருக்கிற பொழுது, வீதியில இருக்கிற பொழுது, உன்னுடைய உறவுகளோடு, நண்பர்களோடு எப்பொழுதும் குதூகலமாக இருக்கிற பொழுது அங்கே நீ தேடுகிற தனிமை கிடைக்காது. அந்த இடத்துல நீ தேடுகிற மன அமைதி கிடைக்காது. அந்த இடத்துல நீ தேடுகிற மன நிறைவு கிடைக்காது. மாறாக தனிமையில் கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி இப்படி வந்து இருந்தீங்கன்னா இந்த மெழுகுதிரி எப்படி அணையாது இருக்கிறதோ அதே போலத்தான் இந்த உலகத்தினுடைய சண்டை சச்சரவுகள், இந்த உலகத்தினுடைய கவலைகள் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு வந்தீங்கன்னா இந்த எரிக்கிற மெழுகுதிரி எப்படி இந்த குடிசையில எரியுதோ அதே போல உன்னுடைய உள்ளத்திலும் கடவுளுடைய இறை அன்பு பொங்கி வழியும் எரியும் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு திருப்பலி நற்செய்தி வாசகத்துல திருத்தூதர்கள் இயேசுவிடம் திரும்பி வந்ததை நம்ம வாசிக்க கேட்டோம். போன வாரத்துல நமக்கு என்ன நற்செய்தி சொல்லப்பட்டது? இயேசு 2 பேராக நற்செய்தி அறிவிக்க தன்னுடைய சீடர்களை ஊருக்குள் பயணமாக அனுப்புகிறார். போனவர்கள் என்ன செய்கிறார்கள்? மக்களுக்கு போதிக்கிறார்கள், மக்களுக்கு நிறைய சேவைகளை செய்கிறார்கள். அதெல்லாம் செஞ்சு முடிச்சோன்னா திரும்பி வர்றாங்க. இப்பெல்லாம் கொஞ்ச காலமா இந்த மஞ்சள் கலர் பஸ்ஸை காணும். நான் முதல்ல வந்து அந்த பஸ்ஸில் அந்த குழந்தைகளை ஏற்றி விடுறப்ப அது படுற காடை பார்க்கணும் இல்லைங்களா? அந்த 1ஆம் கிளாஸ்ல 2ஆம் கிளாஸ் வரையிலும் அதை காலையில் தட்டி எழுப்பி உருட்டி மிரட்டி தண்ணிக்குள்ள போட்டு முக்கி எடுத்து 2 வாயில போட்டு துணிச்சு உள்ளது போய் அந்த மஞ்சள் கலர் பஸ்ஸில் போட்டால் வேலை முடிஞ்சு அப்பா அம்மாவுக்கு. அது திரும்பி சாயந்தரம் வந்த வரையிலும் அப்பாடா நமக்கு நிம்மதி இருக்கும். ஆனால் அந்த குழந்தை அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே அது வாய் சும்மா இருக்கலாம். என்ன சொல்லும்? பஸ்ஸில் ஏறினதுலேருந்து அந்த டிரைவர், பக்கத்தில் இருந்த ஆள், அப்புறம் ஸ்கூலு, அங்கிருந்த டீச்சர், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு, மத்தியானம் லஞ்சு, டிஃபன், இப்படி எல்லா விஷயத்தையும் எடுத்து அம்மா கிட்ட ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கும். வாய் ஓயவே ஓயாது. ஸ்கூலில் எவ்வளோ அமைதியாக இருந்தோ அதோட 2 மடங்கு வீட்டில் 5 மணிக்கு வந்த உடனே எல்லா கதையும் சொல்லணும். அந்த மாதிரி தான் சீடர்களும் இயேசு சொன்ன மாதிரி போனாங்க, வேலையை செஞ்சாங்க, திரும்பி வந்தாங்க. எல்லாவற்றையும் பட்டியலிட்டு இயேசுவிடம் சொல்லுகிறார்கள். இது ஒரு வகையான ஜெபம், இது ஒரு வகையான அறிவிக்கை, இது ஒரு வகையான அவர்களுடைய செயலை திரும்பவும் சிந்தித்து பார்க்க இது ஒரு உதவியாக இருக்கு. அதனால சொல்றாங்க, ரிவ்யூ பண்றாங்க இல்லைங்களா? அவங்க போய் இயேசுகிட்ட சொன்ன உடனே இயேசுநாதர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, என்னுடைய சீடர்களே, நான் சொன்ன மாதிரி நீங்களும் போனீங்க, வேலை செஞ்சீங்க, திரும்பி வந்திருக்கிறீங்க, கடைப்பாக இருக்கிறீங்க. அதனால என்ன செய்யுங்க? சற்றே ஓய்வெடுங்கள். ஊதியத்துல வச்சிருந்தீங்கன்னா ஒருத்தர் கையில எடுக்கல, அதுல சற்றே ஓய்வெடுங்கள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எல்லாம் ஓய்வு தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக அவங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? அந்த வார்த்தை அப்படின்னு வாசிக்கிறேன். நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள். பழைய மொழிபெயர்ப்பில் சற்றே ஓய்வெடுங்கள், மிக அழகாக அது சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி சற்று ஓய்வெடு, கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. எங்க போய்? பாலைவனத்துக்கு போய் தனிமையான இடத்துல போய் இருங்கன்னு சொல்றாரு. இனி நீங்க மக்கள் கூட்டத்துக்குள்ள போக வேண்டாம், நற்செய்தி சொல்ல போக வேண்டாம், கொஞ்ச நேரம் அமைதியாக ஓய்வெடுங்கள் அப்படின்னு அனுப்புகிறார். தனிமையான இடத்துக்கு போக சொல்றார். ஏன் தனிமையை விரும்புகிறார் இயேசு? ஏன் தனிமையாக போக சொல்கிறார் இயேசு அப்படின்னா, இயேசுடைய வாழ்க்கையை தன்னுடைய சீடர்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக. இப்போ நீங்க வாசிக்கலாம், மார்க்கு நற்செய்தி பிரிவு 1 இறைவார்த்தை 35. மார்க்கு நற்செய்தி பிரிவு 1 இறைவார்த்தை 35ல இயேசு இந்த தனிமையில என்ன செஞ்சாரோ அதைத்தான் தன்னுடைய சீடர்களும் செய்ய வேண்டும் என விரும்புகிறார். நீங்க கொஞ்ச நேரம் தனியா இருங்க அப்படின்னு சொல்றார். அப்ப இயேசு தனிமையில என்ன செய்தார்? 1:35. இயேசு அதிகாலை விடியற்காலை
கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். பாருங்க, இயேசு எந்த நேரத்தில் எழுகிறார்? விடிய காலை கருக்களில் எழுகிறார். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன், ஒரு இயேசுடைய சீடன் எந்த நேரத்தில் துயில் எழ வேண்டும் என்பதற்கு இயேசு அழகான உதாரணம் காட்டியிருக்கிறார். சூரியன் சொல்லுன்னு அடிச்ச உடனே எந்திரிச்சா அவருக்கு பேரு கத்தோலிக்க கிறிஸ்தவரோ அல்லது இயேசுடைய சீடரோ கிடையாது. இயேசு என்ன செஞ்சாரோ அதை செஞ்சவங்க தான் இயேசுடைய சீடர்கள். இன்னைக்கு காலையில் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தேன், இது நம்மளால முடியுதா சொல்லிட்டு. வழக்கமாக எந்திரிக்கிற நேரம் ஒரு 4:45 இருந்துச்சு. அப்படி இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு பார்க்கலாம், விடிய கால கருக்கள் எழுதலாம்னு சொல்லிட்டு ஒரு 4-4:15 எந்திரிக்கலாமான்னு முயற்சி பண்ணி பார்த்தேன். அப்படியே கண்ணு விட்டு 4:30 மணிக்கு எந்திரிச்சோன்னே ஒரு பிறகு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் இருப்பதை போல உணர முடியுது. கொஞ்ச நேரம் அங்கே அமர்ந்து இறைவனுடைய பாடலை கேட்கவும் இறைவனுடைய புகழை பாடவும் அந்த நேரம் செலவு. அப்பதான் புரிஞ்சிச்சு, கடவுள் இயேசுய தினந்தோறும் அதிகாலை கருக்களில் எழுந்து செல்கிறார். அதுவும் தனியா செல்கிறார்னா வீட்டுல இருப்பவர்கள் இது போலத்தான். எப்பவுமே வீட்டுல ஒரு சத்தம் இருக்கு, ஒரு சின்ன சஞ்சலப்பு இருக்கு, பேச்சு சத்தம் இருந்துட்டே இருக்கு. ஆனா காலை நேரம் அதிகாலை நேரம் எல்லாரும் இன்றைக்கு எந்திரிச்சு தனியறை ஏதாவது ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளேயே இருந்து இயேசு என்ன செய்தார்? அதே போல தனிமையான இடத்திற்கு செல்ல வேண்டும். சென்று அவர் என்ன பண்ணாரு? அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருந்தார். இந்த வினை சொல்லாக இதை பயன்படுத்தலாம் இல்லைங்களா? வேண்டிக் கொண்டு இருந்தார்னா அது என்னங்க அர்த்தம்? எப்பொழுதுமே அவர் அந்த பழக்கம் உடையவராக இருந்தார். ஜெபம் நம்முடைய வாழ்வின் ஸ்டைலாக மாறும், லைஃப் ஸ்டைல் அப்படி மாறும். சமீபத்தில் ஒரு ப்ராட்டஸ்டன்ட் பிரீச்சர் கேட்டேன், ஒவ்வொரு நாளும் யூதர்கள் எத்தனை முறை ஜெபிக்கிறார்கள்? இஸ்லாமியர்கள் எத்தனை முறை ஜெபிக்கிறார்கள்? 5 முறை ஜெபிக்கிறார்கள். யூதர்கள் 6 முறை. பெரிய கேள்வியா, எத்தனை முறை ஜெபிக்கிறாங்க? சரி, அதை விடுங்க. இறைவாக்கினர் எலியா எத்தனை முறை ஜெபிச்சார்? சரி, சந்தோஷம். சரி, அவங்களெல்லாம் விட்டுருங்க. நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபிக்கிறீர்கள்? உங்க வாழ்க்கையில் நடக்கிறதே சொல்லுங்க. 2 முறை, காலையில சாயந்தரம் அப்படி செய்வீங்க. ஒரு சிலர் நள்ளிரவுல ஜெபிப்பாங்க, ஒரு சிலர் அதிகாலையில ஜெபிப்பாங்க, ஒரு சிலர் மதிய நேரத்துல ஜெபிப்பாங்க. நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். ஒரு ப்ராட்டஸ்டன்ட் பிரீச்சர் என்ன சொல்றாங்க, இந்த ஜெபம் என்பது என்னைக்காவது அப்படின்னு இல்லை, இட் should become our lifestyle அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப அழகா இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா? வாழ்க்கை முறையாக இந்த ஜெபம் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அதைத்தான் இயேசு செய்தார். தினந்தோறும் இறை வேண்டல் செய்ய வேண்டும். அது எப்போ? அதிகாலை கருக்களில் எழுந்து அதற்கு தான் தனிமையான நேரத்தை, தனிமையான இடத்தை இயேசு திருந்தார். இதைத்தான் சீடர்கள் சொல்லிக் கொடுக்கிறாரு. சீடர்கள் வேண்டல் செய்வதற்காக. அப்படி நீங்க செய்ய என்ன ஆகும்? கடவுள் இறை அனுபவத்தை உனக்குள் மீண்டும் புகுத்துவார். மீண்டும் புதிய வெளிச்சத்தை பெறுவாய், மீண்டும் புதிய ஆவியின் ஆற்றலை பெறுவாய், மீண்டும் புதிய நற்செய்தியாளனாக நீ மாறுவாய். கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் வாரம் ஒரு முறை திருப்பலியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கட்டாய திருச்சபை சட்டம் இருக்கிறது. காரணம் என்ன? என்றாவது ஒரு நாள் என் தேவைக்காக செல்வது அல்ல வழிபாடு என்பது, மாறாக என்னையும் இறைவனையும் இணைக்கிற பாதம் இந்த இறை வேண்டல், என்னை இறைவன் சந்திக்கிற நேரம் இந்த திருப்பலி, நான் இறைவனை முழுமையாக பெறுகிற இடம் இந்த திருப்பலி பூசையிலே ஆண்டவருடைய நற்கருணை திருவிருந்தது. அதனால்தான் வாரம் ஒரு முறையாவது திவ்ய நற்கருணை பெற வேண்டும், திருப்பலியிலே பங்கு பெற வேண்டும், திருச்செந்தூர் கற்பிக்கிறது. ஆக அப்படி நாம் செய்கிற பொழுது என்ன ஆகும்? கடந்த வாரம் இருந்த ஒரு இயல்பை விட இந்த வாரம் இன்னும் சற்று அதிகமாக அனுபவம், இன்னும் சற்று அதிகமான இறைவார்த்தை, இன்னும் சற்று அதிகமான உந்து சக்தியை ஆண்டவருடைய ஆவியானவர் கொடுப்பார். ஆக நான் அடுத்த வாரம் பயணத்திற்கு என்னுடைய தனிமை அவசியம், இறைவேண்டல் அவசியம். இதைத்தான் இயேசு கடைபிடித்தார், அதைத்தான் சீடர்கள் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ஓய்வு எதற்காக? ஓய்வு நாள் எதற்காக கடைபிடிக்க வேண்டும்? ஆண்டவரை தேடுவதற்காக. இப்ப ஞாயிற்றுக்கிழமைனா ஓய்ந்து கட்டல்ல அப்படியே கிடக்கிறது கிடையாது, மாறாக
ஆண்டவரை தேடக்கூடிய நாள் ஓய்வு நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தான் கொஞ்சம் தனிமையாக இருந்துவிட்டு ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்கிற பொழுது எனக்கு புது அக்க ஒளியை, புதிய வெளிச்சத்தை, புதிய தெம்பை, புதிய சக்தியை, புதிய ஆற்றலை கடவுள் கொடுப்பார். தொடர்ந்து வாழ்க்கையிலே அடுத்த நாள் நான் நகர்ந்து செல்ல எனக்கு உதவியாக இருக்கத்தான் இந்த தனிமை. பிடிச்சதுன்னா இதுக்கு தான் தனிமை. சில சமயத்துல வீட்டுல நம்ம தனிமையை உணர்வோம். என்கிட்ட யாரும் பேசல, என்னையெல்லாம் வீட்டுல தள்ளி வச்சிருக்கிறாங்க, என் வீட்டில் இருக்கிறவங்களே என்னை சரியா உபசரிப்பதில்லை, பழகுவதில்லை அப்படின்னா சில சமயத்தில் நான் ஒரு மாதிரி தனிமை உணர்வு, விரக்தியை உணரலாம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நமக்குள்ள இறை நம்பிக்கையும் இறை பக்தியும் இல்லாமல் போகலாம். இப்ப எதற்காக இந்த தனிமை நமக்கு வருகிறது, ஏன் இந்த தனிமை நம்மை சூழ்ந்து கொள்கிறது அப்படின்னு பார்த்தா அது இறைவனை சந்திக்கவும் இறைவனுடைய அருளை பெறவும் இறை அனுபவத்தை பெறவும் தான். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இது ஒரு பக்கம் வச்சுக்கலாங்க. இவர் அப்படியே எல்லாரையும் கூட்டிட்டு தனிமையான இடத்துக்கு போறாங்க. எதற்காக போறாங்க? சற்றே இளைப்பாற ஓய்வெடுக்க போறாங்க. இத மக்கள் பார்க்கிறார்கள். சீடர்கள்லாம் போறாங்க. ஐயோ, ஒரு வாரம் எங்களோட இருந்தாங்களே, ஒரு நிறைய செய்தியெல்லாம் செஞ்சாங்களே, இப்ப எங்கேயோ போறாங்களே, அவங்க போயிட்டாங்கன்னு எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு இவங்கெல்லாம் போறதுக்கு முன்னாடியே மக்கள் என்ன செய்யறாங்க? அவர்கள் சென்று ஓய்வெடுக்கிற இடத்திற்கு மக்கள் முன்கூட்டியே கூட்டமாக ஓடுகிறார்கள். பாருங்க, இவங்க மெதுவா ஓய்வெடுக்க போறாங்க, கடைச்சு போய் இளைப்பாற இடம் தேடி சொல்லுகிறார்கள். ஆனால் மக்கள் அவர்களை விட்டபாடு இல்லை. எப்படியாவது அவர்களுக்கு முன் அங்க போய் நிக்கணும் அப்படின்ட்டு ஓடுறாங்க. அப்படின்னு அர்த்தம், இறைவனை தேடுகிறார்கள். பாருங்க, சீடர்கள் சொன்ன நற்செய்தி அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது, மக்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. எதையோ தேடிக்கொண்டிருந்தவர்கள் இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்கிற வேட்கையை தூண்டியது. அதனால தான் அவர்கள் ஓடி 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 அவர்களுக்கு முன், சீடர்களுக்கு முன், இயேசுவுக்கு முன் அந்த இடத்துல போய் அங்கே கூடி நிற்கிறார்கள். இதைத்தான் இயேசு பார்க்கிறார். இங்கதான் ரொம்ப ஆழமாக நம்ம கவனிக்கணும். ஓய்வெடுக்க போற இயேசு, சீடர்களோடு ஓய்ந்திருக்க போற இயேசு இந்த மக்களை பார்க்கிறார். மக்களை பார்க்கிறார், கூட்டமா கூடி வைக்கிறாங்க. பார்த்தோம்னா அங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துறது. என்ன வார்த்தை அங்க சொல்லப்படுகிறது? அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். போனது ஓய்வெடுக்கிறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஆனா அங்க பெரிய திரளான மக்கள் கூடி இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஆயரில்லா ஆடுகளை போல. இப்ப முதல் வாசகத்துல பார்க்கலாம். ஆயர்கள் என்ன செய்தார்கள்னா அவங்க சௌரியத்துக்கு வாழ்றது. லீடர்கள், இன்னைக்கு சமூக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், எழுச்சி இல்லாத சிலர் என்ன செய்கிறார்கள்? அவங்களுக்கு வேண்டுகிற மாதிரி மக்களை மாற்றி கொடுக்கிறார்கள். அது குறிப்பா சில சினிமா ஸ்டார்கள் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க என்ன செய்யறாங்களோ அதெல்லாம் அவங்களுடைய ரசிகர்கள் பட்டாலும் செய்யணுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதுக்காக என்னென்னவெல்லாம் வேண்டியெல்லாம் செய்யறாங்க. அரசியல் தலைவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக மக்களை பயன்படுத்துகிறார்கள். அப்படிதான் நடக்குது. அதனால அவங்களுக்கு சரியான லீடர்ஷிப்பே இல்லை. அந்த மாதிரி தான் இயேசு அவர்களை பார்க்கிறார். உங்களுக்கு லீடர் இல்லையா, உங்களுக்கு தலைவர் இல்லையா, இப்படி ஒரு ஆயிரம் இல்லாத ஆட்டு மந்தையை போல வந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க, நீ விட்டுருங்க அப்படின்னு சொன்னாரா? நான் களைப்பா இருக்கிறேன், சீடர்கள்லாம் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. என்ன செய்கிறார்? அவர்கள் மீது என்ன கொள்கிறார்? பரிவு கொள்கிறார். இந்த வார்த்தை ரொம்ப ஆழமாக பதியவில்லை. பரிவு கொள்கிறார். பரிவுன்னு என்னங்க அர்த்தம்? இரக்கம். அப்புறம் பரிவுனா, பரிவுனா அக்கறை காட்டுறது, இரக்கம் காட்டுறது. அப்புறம் சரியான தமிழ் அர்த்தம் இன்னும் கொஞ்சம் ஆழம். பரிவை எப்படி புரிஞ்சுக்கிறது? பரிவு கொண்டார் அப்படின்னு. இது சரியான வார்த்தை, சரியான வார்த்தை இல்லைங்களா? பரிவு அப்படின்னா இன்னும் ஆழமாக சொல்ல அப்படின்னா உடன் துன்புறுதல். சொல்லுங்க, உடன் துன்புறுதல். அதான் பரிவு கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இயேசு அவர்களை பார்த்து அவர்களுடைய துன்பத்தை, அவர்களுடைய துயரத்தை, அவர்களுடைய வேட்கையை, அவர்களுடைய தேடலை அவர்கள் நிலையில் இறங்கி அவர்களோடு இருந்து உணர்ந்தார். இங்க பாருங்க இந்த வார்த்தைய, இயேசு கரையில் இறங்கிய பொழுது அப்படின்னு என்னன்னா, அவர் தரையில் கால் வைத்த பொழுது அந்த தரையில் கூட்டமாக இருக்கிற, கரையில் கூட்டமாக இருக்கிற மக்களை பார்த்து அவர்களை போல தன் உணர்வை மாற்றிக் கொடுக்கிறார்.
ஓய்வெடுக்கத்தான் ஓய்ந்திருக்கத்தான் போறோம் அப்படின்னு சொன்னாலும் இவங்கெல்லாம் இருக்காங்களேன்னு சொல்லி அவருடைய துயரத்தை தன் துயரமாக மாற்றிவிடு. இந்த ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணர் அப்படின்னு அவருடைய கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. அவர் ஒரு முறை சிசுகளோட படகுல அப்படி போயிட்டு இருப்பாராம். அப்ப கரையில ஒருத்தர் வந்து அவங்கள போட்டு அடிப்பாங்க. திருடு வேலை செஞ்சுட்டான்னு சொல்லி அவங்க அடிச்சுட்டு இருப்பாங்க. அடிக்கிறப்ப எங்கன்னு சொல்லுவாங்க, அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு எவ்வளவு வலி வலிக்குதோ அது எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் சொல்லிருப்பாங்க, நீ கடல்ல உட்காந்துருக்கிறீங்க, அவங்க தரையில வச்சு அவனை அடிச்சுட்டு இருக்காங்க, எப்படி உணர்றீங்க அப்படின்னு பார்த்தா உடனே தன்னுடைய மேலாடையை கழட்டி பின்னாடி இப்படி காமிக்காரு. எந்த இடத்துல அவனை அடித்தார்கள் அந்த இடத்துல இவருக்கு ரத்தம் வந்து விட்டிருக்கு. இதான் உடல் துன்புறுதல் அப்படின்னு அர்த்தம். இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து, ஆயிரங்கால மக்களை பார்த்து அவர்கள் நிலையை உணர்ந்து அவர்களுக்காக மனம் இறங்குகிறார். பாருங்க, அங்க இறங்கிட்டவங்க மீது என்ன ஆச்சு? அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். எதை கற்பித்தாருங்க? பலவற்றை கற்பித்தார். என்ன கற்றுக் கொடுத்தார்? என்ன கற்றுக் கொடுத்தார்னா பலவற்றை கற்பித்தார். அதாவது என்ன சொன்னார்னு சொல்லவில்லை, ஆனா பலவற்றை என்ன அர்த்தம்? அவர் ஓய்வை மறந்து விட்டார், தன் நிலையை மறந்து விட்டார், தன் சுயம் கூட முக்கியம் அல்ல, அவர்களுடைய தேடலுக்கு தேவையான பதிலை தர ஆசைப்பட்டார். கற்றுக் கொடுத்து அதான் பரிவு கொள்ளுதல், அதான் பரிவு கொள்ளுதல். இன்னைக்கு வீட்டுல நம்ம இந்த சில குணங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு நம்ம மாஸ்டர் அச்சிதி வச்சு வீட்லையும் இந்த செயலை செய்யலாம். எப்படின்னா நல்லாயினாக நம்மால் மாற முடியும், வாழ முடியும். என்ன செய்யலாம்? பரிவு கொள்ள வேண்டும். நான் வீட்டுல எனக்கு பிடிச்சதா இருக்கணும், எனக்கு பிடிச்சதா நண்பன் செய்யணும் அப்படிங்கிறது இல்ல. மாறாக உனக்கு என்ன பிடிக்கும், நீ எப்படி இருக்கு, உன் நிலையில உனக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து பார்க்கிற பொழுது நாம் இயேசுவின் நிலையை பெறுகிறோம், பரிவு கொள்வதாக இருக்கிறோம். அதே மாதிரி பிறர் தேவையை உணர்ந்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது. இயேசு பாருங்க, ஓய்வெடுக்க போனாலும் அதுவும் தள்ளி வச்சுட்டு அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கற்றுக் கொடுக்கிறாரே, நேரத்தை அவர்களோடு பகிர்ந்து கொடுக்கிறாரே, தன்னுடைய நிலையிலிருந்து வெளியில இஸ் கமிங் அவுட் ஆஃப் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டும். பிறருக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பல சமயத்துல என்னன்னா, கற்றுக் கொடுப்பதுன்னா நிறைய போதிப்பது அல்ல, அறிவுரை செய்வது என்பதல்ல, வாழ்ந்து காட்டுவது. வாழ்ந்து காட்டுவது. இயேசு அதைத்தான் இன்னைக்கு அழகாக சொன்னார். ஆயனுடைய இயல்பை அவர் தன்னகத்தையே கொள்கிறார். ஆயனுடைய இயல்பை தன்னகத்தை கொள்கிறார். அதுல 3 முன்னிறுத்த சொல்லுகிறார். மிக முக்கியமான இயல்பு அது நிறைய இருக்கு, அந்த 3 மட்டும் முக்கியமா சொல்லலாம். ஒரு ஆயனுடைய இயல்பு அப்படின்னு சொன்னா 3 சொல்லலாம். ஒண்ணு, முதல்ல அந்த ஆயன் தன் ஆடுகளுக்கு சரியான திசையை, சரியான வழியை காட்டுவதாக இருக்க வேண்டும். ஆடு மேய்க்கிறவங்க சரி இந்த நேரத்துல இந்த இடத்துல தான் போகணும், இங்கதான் மேய்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகணும் இல்லையா? அந்த மாதிரி இயேசு தன்னுடைய மக்களுக்கு வழியை காட்டினாரா? இயேசு தன்னை நம்பின சீடர்களுக்கு வழி காட்டினாரா? அப்படி எதை காமிச்சிருக்கிறாரா? இயேசு வந்து நல்ல ஆகிரம் சொன்னா எப்படி சொல்லுவோம்? அவர் வழிகாட்டியா? அவர் சொன்ன வார்த்தை ஏதாவது சொல்லுங்கள. உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் பிறரை அன்பு செய்ய. நானே வழி, நானே உண்மை, என் வழியா என்று எவரும் பரிசுத்த தந்தையிடம் வருவதில்லை. ஆக இயேசு மிக தெளிவாக போதிக்கிறார். கொஞ்சம் கூட குழப்பம் கிடையாது, கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. மிக தெளிவான போதனை. நீ எங்கிட்ட வந்து நான் உன்னை மோசத்தை கூட்டிட்டு போயிடுறேன், அவ்வளவுதான். மிக தெளிவான, அதான் நல்ல ஆயனுக்கு இயற்கையை செய்கிறார். 2வது, ஆயன் செய்ய வேண்டிய இன்னொன்று கடமை என்ன? நாடுகளுக்கு தேவையான உணவையும் தண்ணீரையும் கொடுக்க வேண்டும். சரியான உணவு கொடுக்கணும், சரியான தண்ணி கொடுக்கணும். இயேசு உணவும் தண்ணீரும் கொடுத்தாரா? எத்தனை பேருக்கு உணவு கொடுத்தாரு இயேசு? 4000 பேருக்கு ஒரு முறை, அப்புறம் 5000 பேருக்கு ஒரு முறை, அப்புறம் அதை விட மிக முக்கியமான ஒரு உணவு எத்தனை பேரோட சேர்ந்து அவர் பகிர்ந்து உண்டார்? கடைசி ராப்போசனம் தன்னுடைய அப்போஸ்தலர்களோடு 12 பேரோட சேர்ந்து அழகாக அந்த உணவை உட்கொண்டார். அதுதான் இந்த திருப்பலி. அதைத்தான் இறைவன் நம்ம இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். நான் நீங்கள் இந்த திருப்பலி பூசையில கலந்துக்கிறப்ப எல்லாமே இறைவனுடைய அந்த திருவுணவை பெறுகிறோம், ஆத்ம உணவை பெறுகிறோம். 2வது, தண்ணீர். இயேசு தண்ணி கொடுத்தாரா? நற்செய்தியில வாசிக்கிறோம், இயேசு ஒரு தண்ணீரை பற்றி பேசுவார். நீங்கள் பருகுகிற தண்ணீர் அதனால் தாகம் தீரும், நான் தருகிற தண்ணீர்
நிலையான ஆன்ம தாகத்தை தீர்ப்பது இல்லையா? அந்த தண்ணீர் இயேசு எதை குறிக்கிறாருங்க? தண்ணீரை இயேசு தூய ஆவியானவரை குறிக்கிறார். எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் உங்களுக்கு அனைத்தையும் தெளிவுபடுத்துவார். பரிசுத்த ஆவியானவரை, தூய ஆவியானவரை கொடுக்கிறார். ஆக இயேசு ஆண்டவர் நமக்கு தேவையான உணவை இந்த நற்கருணை வழியாகவும், நமக்கு தேவையான தண்ணீரை தூய ஆவியானவர் வழியாகவும் நமக்கு கொடுத்து தொடர்ந்து நம்மை காட்டுகிறார், வழி நடத்துகிறார் சொல்றார். மூணாவது நல்லாயனுக்குரிய ஒரு பண்பு பாதுகாப்பது. இந்த ஆடு மேய்க்கிறவங்க அந்த ஆட்டை ரொம்ப கவனமா பாதுகாக்கணும். எதுக்கு இருந்து பாதுகாப்பாங்க? எதிரி ஓனாயிட்டு இருந்து பாதுகாப்பாங்க. இயேசு நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். யாரிடமிருந்து நமக்கு இயேசு பாதுகாப்பை கொடுக்கிறார்? யாரிடமிருந்து பாதுகாப்பை கொடுக்கிறார்? தீய சக்தி அல்லது சாத்தான் சொல்லலாம். சாத்தானை ஜெயித்த ஒரே நபர் உலகத்தில் இயேசுநாதர் மட்டும்தான். என்னை விட்டு அகன்று போ அப்படின்னு மிரட்டி நினைச்சவர் இயேசு ஒருவர் மட்டும்தான். அந்த சாத்தானை ஜெயித்தவர் இயேசு ஒருவர் மட்டும்தான். சொல்லப்போனால் சாத்தான் கொடுக்கிற பாவத்தை அழித்தவர் இயேசு ஒருவர் மட்டும்தான். ஆக இயேசு தன்னையை நல்ல ஆயனாக உருவகப்படுத்தி காட்டுகிறார். இந்த இயல்பை நம்ம வாங்கிக்கணுங்க. நானும் நீங்களும் இது போலத்தான் இருக்க வேண்டும். பிறருக்கு வழியை காட்ட வேண்டும். இதுதான் சரி, இதுதான் தவறு அப்படிங்கிற மாதிரி மிக தெளிவாக நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். 2, உணவும் தண்ணீரும் கொடுக்க வேண்டும். உணவும் தண்ணீர் கொடு. உணவுனா என்ன? ஆன்ம உணவான இயேசுடைய வார்த்தையை கொடு. திருப்பதிக்கு அழைத்து வா. தண்ணீர்னா என்ன? தாகம் துணியாத தண்ணீரை இயேசுவானவர் கொடுத்தாரு. அந்த தூய ஆவியானவர் யார், அவருடைய செயல்பாடு என்ன என்பதை பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். முதலில் நாம் அந்த தூய ஆவியை அனுபவித்து பிறருக்கு கொடுத்தால் நாம் இயேசுடைய சீடர்கள். 3 முக்கியமானது பாதுகாப்பை தர வேண்டும். நம்மிடம் இருப்பவர்கள், நம்மை சுற்றிலும் வாழ்பவர்கள், நம்மோடு பழகிற நண்பர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்க வேண்டும். நம்மகிட்ட இருந்தா போதும், பாதுகாப்பா இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற உணர்வை நாம் தர வேண்டும். என்ன அர்த்தம்? எதிரியை எதிர்த்து போராடக்கூடிய மன வலிமையை நாம் கற்றுத்தர வேண்டும், சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நல்லாயனுடைய இயல்பு பண்பு. குடும்பத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருமே வழிகாட்டியாக, தாய் வழிகாட்டியாக, தந்தை வழிகாட்டியாக மாற வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே ஆன்ம உணவை நோக்கி அழைத்து செல்கின்ற, அந்த ஆன்ம தண்ணீர் தாகம் தணியாத தண்ணீரை அழைத்து செல்கின்ற ஒரு தூயவை தருகிற தந்தையாக, தாயாக மாற வேண்டும். எல்லாவற்றையோட முக்கியம் தீமையை, சாத்தானை எதிர்த்து போராடக்கூடிய வலிமையை குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி எல்லாம் செய்தால் நாம் பரிவு கொண்டிருக்கிறவர்கள். இப்படி எல்லாம் செய்தால் நாம் ஆண்டவருடைய இயல்பை கொண்டிருக்கிறவர்கள். இப்படி எல்லாம் செய்தால் நாம் இறைவனை தேடி பிறருக்கு அறிவிக்கூடியவர்கள். இதைத்தான் கடவுள் நம்மிடத்தில் விரும்புகிறார். நாம் ஜெபிப்போம். இறைவன் நம்மை வழிநடத்துவதாக.
ஜெபிப்போம். அருள்படியே நீங்கள் வாழ்க்கை இறைவா, என் திரு அவையை ஒழுங்கெடுத்து ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரையும் ஆசிரியர் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு சிறந்த ஆயர்களாக விளங்கி மக்களை அருள்வாழ்வு வழிநடத்தும் ஆற்றலை தந்துள்ள இறைவாக ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துக்கும் மேலான ஆற்றலை கொடுத்த இறைவா, என் நாட்டு தலைவர்கள், அதிகாரிகள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களின் நலன்களை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்பட இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாப்படுத்தி காத்துவது இறைவா, மூன்றாவது அறையிலும் மக்களின் மனதில் ஏற்பட்டு வரும் இந்த சூழ்நிலையில் எமக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்து இத்தொற்று நோயிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பினால் எங்களை ஆளும் இறைவா, என் பங்கு தந்தை, பங்கு மக்கள் நேரடி திருப்பலியில் ஒவ்வொருவரையும் ஆசிரியர் ஒவ்வொருவரையும் நியாயமான தேவைகளையும் வேண்டுதல்களையும் ஏற்று வர வேண்டும். எங்களுக்கு தேவையான பராமரிப்பை நாடுகளும் கொடுத்து எங்களை காத்துவிட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சில நாடுகள் ஜெபியுங்கள். அன்பு தந்தையே இறைவா, ஆண்டவர் இயேசுவே எங்களுக்கு பாதுகாப்பாளராக, வழிகாட்டியாக, உணவும் தண்ணீரும் தரக்கூடிய பராமரிப்பாளராக கொடுத்துள்ளேன். அதே இயல்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவித்து பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக, நல்ல ஆயர்களாக மாற வாழ வல்லமையும் அருளும் தாரும். விழாவதாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர உறவுகளை நாம் ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி தந்தையாகவும் இறைவனுக்கு ஏற்றதாகவும் முடிவு ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவள்ளுவரின் திருடங்களுக்காகவும் தமது கையிலே ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் மொழிவிவர செய்தே ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசை வழங்கி புனிதப்படுத்தியது போல மதுமாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உடையார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்றுக்கொண்டு அது அனைவரின் மேற்பக்கம் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்ற முள்ளையில்லாமல் இறைவா, என் நாடும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே
தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிடிநோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் இவ்வாறு அழிவற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பருளுகிறீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக தேவதமாந்தை வானக தூதரணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுறை காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ் அக்களிப்புடன் ஒற்றுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய அவை பழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கனிந்த கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உலகின் மீட்பரே எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இரத்தனையை உயிர்ப்படி நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உமது திறம் நின்றமைக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உலகினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மறுமருட மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்லை இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தை நோக்கி நம்பிக்கையுடன் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. ஆமென். Amen.
தஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பலருண்டு. தன்னலமே உருவேடு உலகம் நட்புண்டு. தஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பலருண்டு. தன்னலமே உருவேடு உலகம் இதை யோசித்து ஆண்டு இறைவேந்தல் மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் கற்றுறுதியை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலையோடு புனித அந்தோனியாருடைய நவநாள் திருத்தலை நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணிக்கு திருத்தலையும், சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலையோடு புனித ஆரோக்கியனுடைய நவநாள் திருத்தலையும் நடைபெறும். இதில் கலந்துக்கிற அன்போடு அழைக்கிறோம். இந்த இரண்டாவது அன்பியத்தை சார்ந்த உறுப்பினர்கள் இந்த நாளை சிறப்பித்தது போல வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருப்பதியை 3வது அன்பியத்தை சார்ந்தவர்கள் அனைத்து வந்து தூய்மை செய்து திருப்பதிகளை முழுமையாக அன்பியத்தில் இருக்க எல்லாரும் கலந்து கொள்ள அன்போடு உங்களை வரவேற்கின்றோம். நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நிறைவு பெற்ற மக்களுடன் கனிவாக தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பாராய்